திருச்செந்தூர் முருகனோட அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர். முருகனோட அறுபடை வீடுகள்ல மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கோயில் அதிக தனித்தன்மையும் சிறப்பும் கொண்டது. ஏன்னா மற்ற முருகன் கோயில்கள் எல்லாம் மலைக்கு மேலேயும் குன்றுகளுக்கு மேலேயும் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கும். 2004 இப்ப வரைக்கும் நிறைய கடல் சீற்றங்களையும் இயற்கை பேரிடர்களையும் பார்த்தாலும் இந்த ஒரு கோயில் சின்ன பாதிப்பும் இல்லாம இப்ப வரைக்கும் கம்பீரமா நிக்குது. இந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரியும் மிஸ்டரியும் இருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனை இந்த ஒரு இடத்துல வச்சுதான் சூரசம்காரம் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு போர் கிட்டத்தட்ட 6 நாள் நடக்குது. போரோட கடைசி நாள் சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு பயந்து கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய மரமா மாறிடுவாரு. முருகப்பெருமான் தன்னோட வேலை வச்சு அந்த ஒரு மரத்தை 2ஆ பிரிச்சிருவாரு. அதோட ஒரு பாதி மயிலாவும் இன்னொரு பாதி சேவலாவும் மாறிடுச்சு. நிறைய பேரு அசுரனை அழிச்ச இடம் திருச்செந்தூர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முருகப்பெருமான் அசுரனையும் ஆட்கொண்ட இடம் தான் திருச்செந்தூர். 17வது நூற்றாண்டுல டச்சுக்காரங்க இந்த ஒரு கோயிலை சூறையாடி அங்க இருக்கக்கூடிய விலை மதிக்கத்தக்க ஐம்பொன் சிலையை தூக்கிட்டு கடல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு புயலும் வர ஆரம்பிக்குது. அந்த சிலையோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுக்கு மேல இந்த சிலையை வச்சிருந்தோம்னா படகு கவிழ்ந்துரும் அப்படிங்கிற பயத்துல அந்த சிலையையும் தூக்கி போடுறாங்க. அதே நேரம் புயலும் நிக்குது. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரோட கனவுல முருகப்பெருமான் சிலை இருக்கக்கூடிய இடத்த சொல்லி அந்த இடத்துல இருந்து அந்த சிலையும் எடுக்கிறாங்க. அந்த ஒரு சிலைக்கு பின்னாடி அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த இடத்தோட இன்னொரு மிஸ்ட்ரி என்னன்னா நாளிக்கிணறு. கடலுக்கு ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்க இந்த இடத்துல வரக்கூடிய தண்ணி உப்பு கரிக்காது, குடிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல தண்ணியா இருக்கும். முருகப்பெருமான் போர் முடிஞ்சு வீரர்களோட தாகத்தை தீக்கிறதுக்காக தன்னோட வேளால உருவாக்குனதான் இந்த நாளிக்கிணறு. கிட்டத்தட்ட 1000 வருஷமா இங்க இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் வத்தவே இல்லை. மற்ற முருகன் கோயில்களுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிடுறதுக்கு மேலே ஏறி போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது கீழே இறங்கி வருவீங்க. ஆனா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கருவறை பள்ளத்துல இருக்கும், அதாவது கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கும். நீங்க செந்தில் ஆண்டவரை தரிசனம் பண்றதுக்கு போகும்போது இறங்கி போவீங்க. சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது மேலே ஏறி வருவீங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அதாவது நீங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஏறுமுகம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நான் நம்புற உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே தலையெழுத்து சரியில்லை, வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னும் 6 படை வீடுகள்ல மிச்சம் இருக்க கோயில்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.